நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீபத்தில் ஒரு பொது வீடியோவில் ஒரு மாணவர், ஆன்லைன் வகுப்பு மாணவர்னு அவரே இதை கொடுத்துருந்தார். அவரே தன்னை பற்றி அறிமுகப்படுத்தியிருந்தார். ஐயா, நான் ஆன்லைன் வகுப்பு மாணவர் தான். என்னுடைய பெண் குழந்தை 2009 கிட்டத்தட்ட ஒரு 16 வயது நிரம்பிய பெண் குழந்தையுடைய ஜாதகத்தை பக்கத்தில் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களிடம் கொண்டு போய் 2 பேர்கிட்ட காட்டினேன். 2 பேர்கிட்ட காட்டும்போது அவர்கள் இந்த ஜாதகம் அவயோக ஜாதகம், இந்த உள்ளூரில் கிராமத்து பாஷையில் என்ன சொல்லுவாங்க, பீடை ஜாதகம். 5 கிரகங்கள் என்னுடைய பெண் குழந்தையின் ஜாதகத்தில் நீச்சமாக இருக்கிறது. அதை பார்த்து விட்ட 2 ஜோசியருங்க இந்த ஜாதகம் தேராதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயா, எனக்கு ரொம்ப பெரிய மனசு வருத்தமாக இருக்குது. இந்த ஜாதகத்தை பற்றி அதில் உள்ள 5 கிரகங்கள் நீச்சமானாலே அது தேராதா, என்னுடைய பெண் குழந்தையுடைய எதிர்காலம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பதிவு கமெண்ட் என்னுடைய கவனத்திற்கு வந்தது. அவருக்கான ஒரு பதில். உண்மையிலேயே ஜோதிட சாஸ்திரம் வெளிப்படையாக தெரியக்கூடிய உண்மைகளை அப்படியே கொண்டதல்ல. நீச்சம் என்பது பலவீனம், உச்சம் என்பது மகா அற்புதம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் 15 வருடங்களுக்கு முன்பாகவே எழுப்பிய ஒரு கேள்வியை இங்கே கொண்டு வந்துருவேன். என்னுடைய மகர லக்கண சொந்தக்காரரான ஒரு மாமா முறை மச்சான் முறை சொந்தக்காரரான என்னுடைய மகர லக்கணத்தில் எனக்கு மிக நெருங்கிய சொந்தக்காரர் சனி, அவருக்கு 10ஆம் இடத்தில் உச்சம். மகர லக்கணம், சனி 10ஆம் இடத்தில் உச்சம். சனி தசையில பெரிய கோடீஸ்வரனாக உச்ச சனி தசையில நான் போக போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அந்த சனி தசை முழுவதுமே அவர் ஈயம்பித்தாலைக்கு பேரிச்சம்பலம் என்று சொல்லப்படக்கூடிய சைக்கிள்ல, இந்த வேஸ்ட் பேப்பர் குப்பை கூலம்லாம் வாங்குவாங்கல்ல, கழிவுகள்லாம் வாங்கிட்டு பேரிச்சம்பலம், ஈயம்பித்தாலைக்கு பேரிச்சம்பலம்னு சொல்லிட்டு கிராமங்களில் தெரியும். இப்போ சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த தொழில்கள்லாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. ஒரு காற்று கூட இல்லாத ஒரு சைக்கிளை அப்படியே தள்ளிக்கிட்டு போயிட்டு கடுமையான வறுமையில் உச்ச சனி தசையில் அவர் வாழ்ந்தார். இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த உச்சன் ஏன் வேலை செய்யலை அப்படிங்கிறத சிறு வயதிலேயே நான் உணர்ந்தவன். நான் அப்படி ஒரு வகையில் பார்ப்போம். 2.5 வருஷம் சனி உச்சமாகவே இருப்பார். 2.5 வருஷமும் மகர லக்னமும் கும்ப லக்னமும் டெய்லி வரும். அப்போ அந்த 2.5 வருஷம் டெய்லி 4 மணி நேரம் லக்னாதிபதியோ அல்லது தனாதிபதியா கூட இருக்கலாம். அந்த 2.5 வருஷமும் சனி உச்சத்தில் நல்ல பாவகத்தை அடைந்த, மகரத்தில் பிறந்திருந்தா லக்னாதிபதி, கும்பத்தில் பிறந்திருந்தா லக்னாதிபதி, ஒரு நிலையில 2ஆம் அதிபதியாகவே அவர் இருக்கட்டுமே, தனுசு லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உச்சத்தை அடைவார். அப்ப அந்த 2.5 வருஷமும் சனி உச்சத்துல தானே இருப்பார். அப்ப அந்த 2.5 வருஷம் பிறக்கக்கூடிய குழந்தைகள் சனி யோகக்காரராக ஆனால் அவர்கள் பெரிய கோடீஸ்வரர் ஆவார்களா அப்படின்னா, சாதாரணமா ஜோசியம் தெரிஞ்ச சில பேருக்கே அதை என்னங்க இப்படி சொல்றீங்கன்ட்டு போயிடுவீங்க. அப்ப நீச்சம் அடைஞ்சிருச்சுன்னா குழந்தைகள் அப்படியே கெட்டு போயிடுமா? நீச்சம் அடைந்தவருடைய வாழ்க்கை நன்றாகவே இல்லையா? குழந்தைய பத்தி பேச மாட்டாங்க. கிரகம் எப்பவுமே நீச்சம் அடையுது. 5 கிரகம் நீச்சம் அடைவது கூட ஒன்றும் பெரிய அபூர்வமானதெல்லாம் கிடையாது. இப்போ அந்த குழந்தையுடைய ஜாதகம் காட்ட போறேன். 5 கிரகம் நீச்சம் அடைவது என்பது இயல்பாகவே நடக்கக்கூடியது. 5 கிரகம் உச்சம் அடைவது என்பது இயல்பாகவே நடக்கக்கூடியது. 5 கிரகங்கள் உச்சமடைந்தால் அவன் அரசன். 5 கிரகம் உச்சம் அடைஞ்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற, இப்ப நான் சொன்ன மாதிரியாக சாப்பாட்டுக்கே தரிகிட தாளம் போட்டு கொண்டிருக்கின்றவர்களையும் என்னால் காட்ட முடியும். அப்ப இந்த உச்சம் நீச்சத்தையும் கடந்தது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கமான சில விஷயங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்தான பலம் இல்லைன்னா அதற்கடுத்து திக்பலம், அதனை அடுத்து மிக முக்கியமாக நான் சுபத்துவ தத்துவத்தில் சொல்லக்கூடிய திருப்பலம் என்று சொல்லப்படக்கூடிய மிக உயர்ந்த ஒரு அமைப்பு. திருப்பலம் என்று நான் சொல்லக்கூடிய மிக உயர்ந்த ஒரு அமைப்பு. கிரக சேர்க்கைகள், சூட்சுமவல்னு சொல்றேன், கேந்திரங்கள் இருக்கு, திரிகோணங்கள் இருக்கு. எல்லாவற்றுக்கும் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் இல்லையா? ஒரு கிரகம் நீச்சம் அடைஞ்சிருச்சுன்னா அப்படியே சுத்தமா போயிடுச்சா? இதுக்கு தான் நான் கன்னியில் சுக்கிரன்னு நான் போட்ட அந்த வீடியோ நிறைய ஒரு லட்சக்கணக்கான வியூஸ் போயிருக்கு. உண்மையிலேயே நீச்சம் என்பதை தவறாக கடந்த கால தலைமுறையினர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றதுதான் உண்மை. ஜோசியமே எப்படி ஆயிப்போச்சுன்னா, நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ஜோசியமே உச்சம் நீச்சம் அதோடு அடங்கி விட்டது. சுக்கிரன் நீச்சம், இவனுக்கு ஒண்ணுமே இதே இல்லையே, இவனுக்கு இதுவே கிடைக்காது, காமம் கிடைக்காது, தாம்பத்தியம் கிடைக்காது, அது கிடைக்காது, பொம்பளை கிடைக்காது, அப்படி கிடைக்காதுன்னு வாங்க. ஆனா சுக்கிரன் நீச்சமானவரை பார்த்தா அவர் எடாகுடமா சந்தோஷமான ஒரு அமைப்புல திளைச்சுக்கிட்டு இருப்பார். அதுக்கு அந்த கன்னியில் சுக்கிரன் என்கின்ற ஒரு அமைப்பை சொல்லியிருந்தேன். கன்னியில் நிற்கக்கூடிய சுக்கிரன் நீச்ச பங்கத்தை அடைந்திருந்தாலோ, மீனத்தில் சந்திரன் இருந்து சந்திர அதியோகத்தில் இருந்தாலோ மிகப்பெரிய அளவுல அவருக்கு உச்சத்தை விட மேலான அமைப்புகள்ல சில நிலைமைகள் கிடைக்கும். சுக்கிரன் என்ன கொடுப்பார்? நல்ல பெண்கள் கொடுப்பார், நல்ல கணவன் கொடுப்பார், ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடியவர். வீடு வாகனம் எல்லாம் லக்ஸரியஸா ஒருத்தருக்கு அமையணும். ஒருத்தர் நல்ல அயன் பண்ண சட்டை போட்டுக்கிட்டு
பர்ஃப்யூம் போட்டுக்கிட்டு சென்ட் அடிச்சுட்டு அப்படியே தெரியணும்னா சுக்கிரன் வலுவா இருக்கணும். சுக்கிரன் வலுவா இருக்கணும்னா சுக்கிரன் நீச்சமாக இல்லாம இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. சுக்கிரன் நீச்சமானாலும் கூட நீச்சபங்கத்தை அடைந்திருக்கிறாரா, மிக மிக நான் சொல்லக்கூடிய சுபத்தன்மையை சுபத்துவத்தை அடைந்திருக்கிறாரா, இதுதான் உண்மைங்க. ஸ்தானபலத்தில எல்லாம் எந்த விதமான இதையும் நீங்க கால்குலேஷன் பண்ணவே முடியாது. மிக முக்கியமாக உச்ச கிரகங்கள் உங்களுக்கு 1, 5, 9 கிரகங்கள் யோக கிரகங்கள், இவர்கள் 3 பேரும் பாபத்துவமின்றி உச்சமாகவே இருக்கிறார்கள். அவருடைய தசை வரலைன்னா என்ன பண்றது? ஜோசியமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னி பிணைஞ்சது தானே. ஒற்றை விதியின் அடிப்படையில், ஒற்றை எழுத்துக்களின் அடிப்படையில், ஒற்றை அமைப்புகளின் அடிப்படையில் ஜோதிடம் இல்லவே இல்லையே. எந்த இடத்துலையும் ஜோதிடம் அந்த மாதிரி இல்லை. கிரகம் நீச்சம் அடைந்தால் கூட நீச்சத்தில் ஒரு புதிய ஒரு நுணுக்கத்தை சொல்லி கொடுத்தவன் நான். தற்பெருமை பேசுற மாதிரி இருந்தாலும் இதுதான் உண்மை. இதுவரைக்கும் நீச்சத்தை பற்றி சொன்னது போக, நீச்சத்தில் இருக்கின்ற ஒரு தத்துவம் என்ன? நீச்சமான கிரகம் உங்களுக்கு ஆனதை கொடுக்க அது நிலையாக, அது கொடுக்கக்கூடிய தகுதியானதாகவே இருக்குது. சுக்கிரன் நீச்சமானா ஒரு மனைவி, ஒரு பெண், அதை கொடுக்கக்கூடிய தகுதி அவருக்கு கண்டிப்பாக உண்டு. சுக்கிரன் பாவத்துவம் அடைந்து நீச்சம் அடைந்திருந்தால் தான் அவரால் எந்த பெண்ணையும் எந்த ஆணையும் காமத்தையும் சொகுசையும் தர முடியாத ஒரு நிலைமையில் இருப்பார். சுக்கிரன் உச்சமாக இருப்பவர்களுக்கு சொகுசு, அந்த காமம், தாம்பத்தியம் போன்ற அமைப்புகள் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். இவ்வளவும் தசாபக்திகளின் அடிப்படையில். சுக்கிரன் உச்சமா தாங்க இருக்கிறாரு, தசாபக்தியே வரல, அப்புறம் என்ன நடக்கும்? அவர் எப்படி கொடுப்பார்? ஒரு கிரகம் தான் வலுவாக இருக்கிறது, வலுவற்று இருக்கிறது, எப்போது அந்த பலனை தரும்? தசாபுக்திகள்ல தான் அந்த பலனை தரும். அதுதான் மிகப்பெரிய உண்மை. ஆக எல்லாவற்றையும் ஒரு கிரகங்கள் எல்லாமே நீச்சமாய் போயிடுச்சுங்க. யாரோ ஒரு இஸ்லாமிய படை தளபதியோட கிரகத்துல யாரோ ஒரு தாவூத் கான யாரோ ஒரு பேர் நினைக்கிறேன், ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த மருது சகோதரருடைய தளபதி நினைக்கிறேன். அவருடைய ஜாதகம் நம்ம பொதுவா பார்க்காதவங்களுடைய ஜாதகத்தை சொல்லக்கூடாது. அந்த அவருடைய ஜாதகத்துல 7 கிரகம் நீச்சமா இருக்கும். அவர் அரசனா இருந்தார். 7 கிரகமும் நீச்சமா இருக்கும். அது ஒரு வித்தியாசமான கிரகம். 6 கிரகம் நினைக்கிறேன். 6 கிரகம் நீச்சமாக இருக்கக்கூடிய, ஆயினும் தளபதியாக இருந்த அரசனாக உயர்ந்தவருடைய ஒரு ஜாதகம்னா தாவூத் கான யாரோ ஒரு இஸ்லாமிய தளபதியுடைய ஜாதகத்தை, அரசனானவருடைய ஜாதகத்தை போடுவாங்க. பட் நம்ம என்னன்னா, நமக்கு தெரியாதவருடைய ஜாதகத்தை விளக்கக்கூடாதுன்ற கொள்கைகள் இருக்கக்கூடியவன் நான். நீங்க கூட இப்போ போட போறது ஒரு பெண்ணுடைய குழந்தையுடைய ஜாதகம். ஆனா நீங்க கூட ஏதாவது ஒரு அபூர்வமான சில ஜாதகங்கள்ல 2-3 கிரகங்கள் நீச்சமான அமைப்புகளை பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய லெவலில் நல்லாவே இருப்பாங்க. இப்போது 5 கிரகங்கள் நீச்சமானால் வாழ்க்கையே இல்லையா? ஆனா அந்த குழந்தை நல்லா இருக்கும்ன்றது தான் உண்மை. திரையில் ஜாதகம் வருகிறது. இந்த பெண் குழந்தை 21/10/2009 அதிகாலை 5:20 திண்டுக்கல்ல பிறந்திருக்கு. இந்த குழந்தைக்கு இப்போ 15 வயசு ஆகுது. திரையில ஜாதகத்தை கொடுக்குறேன். கன்னி லக்னம், லக்னத்தில் புதன் சுக்கிரன் சனி, 2இல் சூரியன், 3இல் சந்திரன், 5இல் குரு ராகு, 11ல் செவ்வாய் கேது. பிறக்கும் போது சனி திசையில 12 வருடம் 10 மாதம் 24 நாட்கள் மீதம் இருந்த நிலைமையில இப்போது இந்த குழந்தைக்கு புதன் தசையில கேது புக்தி நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10-15 நாள்ல புதன் தசையில சுக்கிர புக்தி ஆரம்பிக்கும். சரி, அப்படியே அம்சத்தையும் பார்த்துருங்க. அம்சமும் ஓரளவுக்கு தேவைப்படும். சுபவர்க்கத்தில், அம்சத்தில் சுபவர்க்க நிலைமைகளில் கிரகங்கள் இருக்கிறதா என்பதை நீங்க கணிச்சுட்டு தான் ஃபைனலைஸ் பண்ணணும் சுபத்துவத்தை. சுபத்துவம் இங்க ராசியில பிடிபடவே இல்லை. ராசியில என்னால எதையுமே கணிக்க முடியல. அம்சம் எதற்காக இருக்கிறது? அம்சத்துல எந்த கிரகமும் நீச்சம், உச்சம், ஆட்சி போன்ற எந்த அமைப்புகளும் இல்லை. அம்சத்துல ஸ்தான பலத்தை பார்க்கவே கூடாது. அம்சத்துல ஒன்றே ஒன்றுதான், சுபர் வீடுகளில் இருக்கிறாரா, பாவர் வீடுகளில் இருக்கிறாரா, இவ்வளவுதான். இதை பார்த்துட்டாலே உங்களுக்கு அம்சம் எப்படிப்பட்ட தன்மையை கொடுக்கும்ன்றது பிடிபடும். இப்போது இந்த அம்சத்துல இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அம்சம் இப்போது வருகிறது. அம்சத்துல கடக லக்னம், அம்சத்துல 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் மறைவு ஸ்தானம்ன்றது கூட கிடையாது. அம்சத்துல கடக லக்னம், கடகத்திலேயே குரு கேது, சிம்மத்தில் புதன், கன்னியில் சந்திரன் செவ்வாய், விருச்சிகத்தில் சூரியன், மகரத்தில் ராகு, கும்பத்தில் சனி, ரிஷபத்தில் சுக்கிரன். இது அம்ச கட்டம். இப்போது திருப்பி ராசி கட்டத்துக்கு வந்துருவோம். ஐயா, அந்த குழந்தையுடைய அமைப்பு எப்படி இருக்கும்? எதிர்காலம் உள்ளூர் ஜோதிடர்கள் 2 பேர் அவயோக ஜாதகம், பீடை ஜாதகம் என்று தூக்கி போட்டு விட்ட ஜாதகம். இந்த குழந்தை தாங்க உண்மையில நல்லா இருக்கும். இதான் உண்மை. நேருக்கு நேரம் பாருங்க, 15 வயசு தான் ஆகுது. சனி தசை, புதன் தசையில சுக்கிரபக்தி, புதன் தசை சுக்கிரபக்தி சரியான காலகட்டத்தில் வருது. சரி, இப்போது எத்தனை கிரகம் இங்கே நீச்சமாக ஆகியிருக்கிறது? சுக்கிரன் நீச்சம், யோகாதிபதியாகிய சுக்கிரன் நீச்சம், 2வது சூரியன் நீச்சம், 3வது சந்திரன் நீச்சம், 4வது குரு நீச்சம், 5வது செவ்வாய் நீச்சம். இந்த 5 கிரகங்கள் நீச்சம். 5 மிக முக்கியமான ஒரு கிரகங்கள் தான். ஒளி கிரகங்களே நீச்சம்.
ஆனா இதுல என்ன ஒண்ணு அப்படின்னு சொன்னா, இந்த நீச்சனை நீச்சன் பார்த்த அமைப்புகள் அப்படின்னு வர வேண்டாம். அது எனக்கு கெஸ் பண்ண, அது வந்து நிறைய ஜாதகங்கள்ல பார்த்துட்டேன். நீச்சனை நீச்சன் பார்த்தால் அவர் உச்சபலம் அப்படி இப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட என்னுடைய சின்ன அறிவுக்கு நான் பார்த்த லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜாதகங்கள்ல இந்த விதி பொருந்தலைங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் வேலை செய்யலை. நீச்சனை நீச்சன் பார்த்தாலும் கூட அது நீச்சன் பாவராக இருக்கிறாரா சுபராக இருக்கிறாரா, அவருடைய பாவத்துவம் என்ன சுபத்துவம் என்ன என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அது வந்து வேலை செய்தே தவிர நீச்சன் நீச்சனாக இன்னொருத்தர் பார்க்கறதுனால அவர் உச்சபலத்தை கொடுத்துறார் என்பது எனக்கு தெரியவில்லை. அந்த மாதிரியான எந்த ஜாதகங்களும் நான் பார்க்கல. ஒரு கருத்தை சொல்வதற்கு ஒரு 50 ஆண்டு காலம் ஜோதிடத்தில் உழன்று கொண்டிருக்கிறேன். 40 ஆண்டு காலமாக பலன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு கருத்தை சொல்வதற்கு முன்னாடி ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்து மனசுக்கு சரின்னு பட்டு தியரிப்படி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் அதை சரிபார்த்து விட்டதற்கு பிறகுதான் ஒரு விதியையோ ஒரு கருத்தையோ நான் சொல்லக்கூடியவன். பொறுப்பு இல்லாமல் டக்குன்னு எந்த கருத்தையும் சொல்லிட மாட்டேன். ஏன்னா மூல நூல்கள்லாம் இவர் குப்பைன்னு சொல்லிட்டாருன்னு ஒரு கூட்டம் ஜங்கி அடிச்சுக்கிட்டு இருக்குது. மூல நூல்களே படிக்காம, மூல நூல்களே என்னன்னு தெரியாதவன் மூல நூல்களுக்கு அவன் ஜால்ரா போடுறான். இப்படிதான் உண்மை நடந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த இடத்துல ஒரு நீச்சன் எதை செய்வார்? நீச்சனை இன்னொரு நீச்சன் பார்த்தா அவர் உச்சம் என்கின்ற அமைப்பு கண்டிப்பாக செயல்படலை. ஆனா இந்த ஜாதகத்தை எப்படி கணிப்பது? 5 கிரகங்கள் ஸ்தான பலத்தை இழந்திருக்கின்றன. அப்ப இந்த ஜாதகம் எப்படி என்ன செயல்படும் அப்படிங்கறத கணிக்கிறது. இப்ப இந்த பெண்ணுக்கு வாழ்நாள் முழுக்க யோக திசைகள் நடக்குது. இந்த ஜாதகத்துல இந்த குழந்தை எது முதல் நிலை சுபத்துவமோ அந்த தொழில்கள்ல இருக்கும். முதல்ல நீச்சம்ன்றதெல்லாம் விட்டுருங்க, நீச்சத்தை மனசுல இருந்து அப்படியே கழட்டி எடுத்துருங்க. இந்த குழந்தைக்கு எந்த கிரகம் முதல் நிலை சுபத்துவம்? ஒரே நேரத்தில் சுக்கிரனோடும் குருவோடும் சேர்ந்து பார்த்து இணைந்து இருக்கக்கூடிய தொடர்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுபத்துவ கிரகம் தன்னுடைய, அதுதான் முதல் நிலை சுபத்துவம். அதுதான் வந்து தொழில் அமைப்புகளை பண்ணி கொடுக்கின்றது என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமோட கோட்பாடு. இந்த இடத்துல சுக்கிரனோடும் இணைந்து குருவின் பார்வையில 2 கிரகங்கள் இருக்கின்றன, புதன் சனி. சரி, புதன் இந்த இடத்துல ஸ்தான பலத்தோடு இருக்கிறார், சனி நட்பு பலத்தோடு இருக்கிறார். ஆக புதனே இந்த ஜாதகத்தில் மிகப்பெரிய சுபத்துவ கிரகம். அது முதல்நிலை சுபத்துவ அமைப்பினால புதனுடைய துறைகள்னு சொல்லப்படக்கூடிய கணிதம், கணக்கு வழக்கு, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகள்ல தான் இந்த பெண்ணுக்கு ஆர்வம் இருக்கும். இந்த பெண்ணு உண்மையிலேயே பெரிய அளவில் கணித அறிவை கொண்டவராக நல்ல படிப்பாளியாக இருப்பார். நல்ல படிப்பாளியாக இருப்பார். அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சரி, ஏதாவது ஒரு இந்த ஜாதகத்திற்கு ஒரு சிறப்பு இருக்குதா? கண்டிப்பாக சிறப்புகள் இருக்கின்றன. என்ன சிறப்புகள் இருக்கிறது? நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரம், எதிரிகள் தங்களுக்குள் கேந்திரம்னு சொல்லுவேன். ஜாதகத்தை பாருங்க. நண்பர்களாகிய சுக்கிரன் புதன் சனி மூவரும் இந்த இடத்தில் லக்னத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருந்து லக்னாதிபதி அங்கே திக்பலம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையை அடைஞ்சிருக்கிறார். எதிரிகளான சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இவர்கள் அப்படியே 6-8ஆக இல்லாமல் சூரியனும் செவ்வாயும் குருவும் அப்படியே தங்களுக்குள் கேந்திரங்கள் என்கின்ற அமைப்பில் இருந்தாலும், சந்திரன் அதிலிருந்து விலகி இருந்தாலும் கூட மற்றவர்களோடு சந்திரனுக்கு 12ல் சூரியன் இருந்தாலும் கூட மற்றவர்கள் 3-11 3-9 என்கின்ற அமைப்பில் தான் இருக்கிறாங்க. ஆக எதிரிகள் தங்களுக்குள் 6-8ஆக இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமைகள் பெரிய அளவில் இங்கே உண்டு. சூரியனும் சந்திரனும் கெட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அந்த சூரியனும் சந்திரனும் தசை வருவதற்குள் உங்களுக்கு 60 வயது முடிஞ்சிடும். 60 வயது தாண்டி 50 வயது தாண்டி தான் அந்த அமைப்பு வரும். சூரியனும் சந்திரனும் கேட்டா தாய் தப்பா நல்லா இருக்க மாட்டாங்க தசையில. இந்த பெட்டுக்கு 50 வயசு ஆகும்போது தான் அப்பாவுக்கு 70 வயசு 80 வயசு ஆயிடும் இல்லையா? ஆக தசையை வைத்துத்தான் நீங்கள் ஒரு விதத்தை கணிக்க வேண்டுமே தவிர வேறு எந்த விதத்திலையும் நீங்க தசாபக்திகள் என்ன நடக்குது, எப்படி நடக்குது, அப்ப அவங்க எந்த உயர்நிலையில இருப்பாங்களா தாழ்நிலையில இருப்பாங்களான்றத அதை வச்சுதான் நீங்க சொல்லணுமே தவிர வேறு எதை வெற்றும் நீங்கள் சொல்ல முடியாது. சரி, இங்க பாருங்க. புதனும் சனியும் சேர்றது தப்பு. லக்னத்துல சனி இருக்கிறது தப்பு. புதன் சனியோடு சேர்ந்தாலே தன்னுடைய அறிவு திறமையை சற்று குறைத்துக் கொள்வார் என்பதுதான் உண்மை. புதனுடைய முழு திறமைகள் உங்களுக்கு வெளியே வராது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனாலும் அது ஒரு வகையில் சுக்கிர குரு தொடர்பால் அங்கே ஈடுகட்டப்படுகிறது. நல்ல வேலையாக 12 வயதிலேயே இந்த குழந்தைக்கு சனி தசை முடிஞ்சிருது. இப்ப புதனுடைய ஆளுமையில அவர் இருக்கிறார். அப்ப புதனுடைய ஆளுமையில ஓரளவிற்கு பாவத்துவமாக சனியோடு இணைந்திருந்தாலும் கூட லக்னத்தில் அவர் திக்பலமாக இருந்து சுக்கிரனோடும் குருவோடும் தொடர்பு கொண்டு மிகுந்த சுபத்துவமாக இருப்பதால இந்த பெண்ணு 29 வயதிற்குள்ள வாழ்க்கையில படிப்பு, வேலை, திருமணம் போன்ற நல்ல அமைப்புகள்ல இந்த பெண் குழந்தை கண்டிப்பா செட்டில் ஆயிடும். ஒரு பெண் குழந்தைக்கு மிக மிக முக்கியமானது மன வாழ்க்கை. கணவன் எப்படிப்பட்ட அமைப்புல அமைவான் அப்படிங்கிறது தான்.
இங்கே 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல நீச்சமாகி கூடவே பாபத்துவம்னு என்ன ராகுவோடு இருக்கிறார். ஆனால் ஒரே நேரத்தில் ராகுவோடு தான் அவர் இணைஞ்சிருக்கிறாரு, செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். நல்ல வேளையாக அவர் சனியின் தொடர்புகளை அங்கே அடையவில்லை. 2வது 7ஆம் பாவகம் எப்படிப்பட்ட பாவத்துவத்தை அடைந்திருக்கும் என்பதை பொறுத்து தான் மன வாழ்க்கை. இங்கே 7ஆம் பாவகத்தை ஆதிபத்திய விசேஷமுள்ள புதனும் சுக்கிரனும் கூடவே ஆதிபத்திய விசேஷமுள்ள சனியும் பார்ப்பது விசேஷம். இந்த இடத்துல சனியின் பார்வை எந்த விதமான சர்வநாசத்தையும் செய்யாது. ஏன்? சனி நெருக்கமாக சுக்கிரனோடும் குருவின் பார்வை அமைப்புள்ள இருக்கிறார். சனி 18 டிகிரி குருவின் பார்வையில் இருக்க, சுக்கிரனோடு சனி 8 டிகிரிக்குள் இணைந்திருப்பது என்பது சனியை சுபத்துவப்படுத்தக்கூடியது இல்லையா? அப்ப சனியின் 3ஆம் பார்வை, சனியின் 7ஆம் பார்வை, சனியின் 10ஆம் பார்வை கர்ண கடூரங்களை செய்யாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த கொடூரம் கர்ண கடூரம்ன்ற வார்த்தைகள்லாம் என் மாணவர்களுக்கு மனப்பாடம். எந்த இடத்துல எதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சில விஷயங்களை சொல்லுவேன். இந்த இடத்துல எந்த நிலையிலும் சனியின் பார்வை கெடுக்காது என்பதுதான் உண்மை. ஜாதகத்துல வேற எதனா விசேஷம் இருக்கா? சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அமைப்புல அடைகிறாங்க. பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் என்ன செய்யும்னு சொல்லியிருக்கிறேன். தன்னுடைய காரகங்களை கண்டிப்பாக முழுமையாக தருவதற்கான அமைப்புகளோடு இருக்கும்னு தான் நிறைய ஆன்லைன் வகுப்புல நடத்துறேன். ஒரு விதிவிலக்குக்காக இவ்வளவு விவரமா இதை சொல்றேன். 5 கிரகம் நீச்சமடைந்திருந்தாலும் சந்திரனும் செவ்வாயும் அங்கே பரிவர்த்தனை அடைந்து சந்திரன் திக்பலத்திற்கு பக்கத்தில் இருக்கிறார். இன்னும் ஒரு ஸ்டெப் நகர்ந்தார்னா திக்பலம். ஸ்தானபலம் இழந்திருந்தாலும் கூட 4ஆம் இடத்திற்கு அருகில் இருக்க, செவ்வாயும் திக்பலத்திற்கு பக்கத்தில் தான் இருக்கிறார். அப்பதான் திக்பலத்தை விட்டு விலகி அமைப்பில் இருக்கிறார். எப்பவுமே ஸ்தான பலத்தை ஒரு கிரகம் இழந்திருந்தால் அதற்கு இணையாக சொல்லப்படக்கூடிய திக்பல அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்ப சந்திரனுடைய காரகத்துவமும் செவ்வாயுடைய காரகத்துவமும் இந்த குழந்தைக்கு நிறைவாகவே இருக்கிறது. சந்திரனுடைய காரகத்துவம்னா என்னையா? நல்ல மனசு, அம்மா. செவ்வாயுடைய காரகத்துவம்னா என்ன? சகோதர அமைப்புகள் கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாக இருக்கக்கூடிய தன்மை. இது மட்டும் நிறைவாக இருந்தாலே போரும் இல்லையா? அப்படியே சந்திரனும் செவ்வாயும் பாதிப்புகளை தருவதாக இருந்தாலும் அது தரக்கூடியது அதனுடைய திசையில தான். எப்பவுமே இந்த மந்திர வாக்கியத்தை மாணவர்கள் ஃபாலோவர்கள் நினைவுக்கு வச்சுக்கணும். ஒரு கிரகம் கெட்டு போய் விட்டது, ஒரு கிரகம் நன்றாக இருக்கிறது, அது எப்படி செயல்படும், எப்போது செயல்படும்? தசையில தான் செயல்படும். புக்திகள்ல அது தசாநாதனுக்கு அடிமையாக வேலைக்காரனாக இருக்கும். புக்திகள்ல எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய தனித்துவத்தை, தன்னுடைய முழுமை தன்மையை கொடுக்கவே முடியாது. தசாநாதன் தான் கேப்டன். மற்றவங்க எல்லாம் கையை கட்டிக்கிட்டு அவங்க முன்னாடி நிக்கிறவங்க தான், லக்னாதிபதியாக இருந்தாலும் கூட. ஆக இந்த இடத்துல புதன் திசை என்ன பண்ண போகுது? 29 வயது வரைக்கும் லக்னம் 10 என்கின்ற தன்னுடைய ஆதிபத்தியத்தை குரு சுக்கிர தொடர்புகள் மற்றும் சனியின் இணைவுல 90 மார்க் வாங்கின இடத்துல 90 நெகட்டிவ் மார்க்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? குழந்தைகளுக்கு நல்லா தெரியும். சில முக்கியமான பாடங்கள்ல நீங்க சரியா பதில் எழுதாம, சரியா டிக் பண்ணாம ஆப்போசிட் நெகட்டிவா டிக் பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே வாங்கின 10 மார்க்ல 2 மார்க் குறைச்சிருவாங்க இல்லையா? நெகட்டிவ் மார்க். அந்த இடத்துல இந்த இடத்துல புதன் சனியோடு சேர்ந்து நெகட்டிவ் மார்க் வாங்கி இருக்கிறார். அதான் உண்மை. புதன் குரு சுக்கிர தொடர்புகளில் இருக்கிறார். அவர் 100% நன்மையை அடையக்கூடிய அமைப்பில் சனியோடு இணைந்த காரணத்தினால் அங்கே நெகட்டிவ் மார்க் 20 மார்க் செயல்பட்டு 80 மார்க்கா செயல்படும். அப்ப உச்ச புதன் இந்த இடத்துல 80% வலிமையோடு இருக்கிறார். 29 வயதுக்குள்ள 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு லக்னத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற 1, 7, 10 என்கின்ற நல்ல கேந்திர அமைப்புகளை தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும், அவருக்கு ரொம்ப பிடிச்ச சுக்கிரனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலும், சனியும் நண்பர் தானே, 2 நண்பர்களோடு சேர்ந்து எவ்வித பாவத்துவத்தையும் அடையாத காரணத்தினால் இந்த ஜாதகம் 29 வயது வரைக்கும் 30 வயது, சனி 13 வருஷம், 30 வயது வரைக்கும் அட்டகாசமான நல்ல விதமாக செட்டில் ஆகக்கூடிய ஜாதகம். இப்பவே 15 வயசு ஆயிடுச்சு, என்ன 15 வருஷம் தானே. தகப்பனுக்கும் தெரியும், தாய்க்கும் தெரியும், நல்ல விதமான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 4, 9ஆம் பாவம் எதனா வலுவான கீழாகி போச்சா, நல்ல தகப்பன் நல்ல தாய் தான். இப்ப நான் சொன்ன மாதிரி 4ஆம் அதிபதி நீச்சமாகி செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார் என்றாலும் கூட 4ஆம் இடத்தில் திக்பலத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு 3 நாட்கள் தள்ளிவிட்ட திருதியை தேதியில பிறந்திருப்பாங்க இந்த குழந்தை. ஏன்னா அமாவாசையை விட்டு 3 திதி தள்ளி இருக்கும். அந்த டிகிரி கணக்கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப அமாவாசையை விட்டு 3 நாட்கள் வெளியே வந்து விட்டு திக்பலத்தை உடைய சந்திரனால் மனமும் தாயாரும் நன்றாக இருக்க, வளர்பிறை சந்திரனுடைய தொடர்புகளை பெற்ற 9ஆம் பாவகம் நீச்சபங்கத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய 9ஆம் அதிபதி நல்ல தகப்பன உடையக்கூடிய அமைப்பு தான் இந்த இடத்துல இருக்கு. தகப்பனுக்கும் தாய்க்கும் கஷ்டம் வருமானா கண்டிப்பா கஷ்டம் வரும். சூரிய தசை சந்திர தசையில அந்த இடத்துல தகப்பனும் தாயும் வலுவிழப்பார்கள்.
சூரியன் சந்திரன் வலுவிழந்ததுடைய அமைப்பு என்ன, அதனுடைய காரகங்கள் தசையில அடிபட்டே தீரும். சரி, எப்ப அடிபடும், எப்படி அடிபடும்? சூரிய சந்திர தசைன்னு சொல்லிட்டேன் இல்லையா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, சனி 13, புதன் 30, கேது 37, 57 வயதிற்கு பிறகு சூரிய சந்திர தசைகள். 57 வயசுல இருந்து 63 வயசு வரைக்கும் சூரியன், 63 வயசுல இருந்து 73 வயசு வரைக்கும் இந்த குழந்தையோட சூரிய சந்திர தசை செயல்படுது. இந்த குழந்தைக்கு 53 வயது ஆகும்போது தகப்பனுக்கு எப்படியும் 78 வயசாயிருக்கும். அப்ப அவர் செயலிழப்பாரா, செயலிழக்க மாட்டாரா? சூரிய தசையில தகப்பன் செயலிழக்கத்தான் செய்வார், சந்திர தசையில தாய் செயலிழக்கத்தான் செய்யும். அதனால அது கவலை இல்லையே, இது நீச்சமானது. அப்ப அந்த சூரிய சந்திர திசைகளை தாய் தகப்பனுக்கு கண்டம், தாய் தகப்பன் சரியாக இல்லாத ஒரு சூழல். இந்த சூரியனும் சந்திரனும் யாருக்குமே சஷ்டாஷ்டகமாகவும் இல்லை. நான் அடிக்கடி இந்த சஷ்டாஷ்டக அமைப்புகளெல்லாம் சொல்லுவேன். ஜோதிடம் என்பது ஒட்டுமொத்த யானையை பார்ப்பது. தும்பிக்கை மட்டும் பார்க்கறதில்ல, காலை மட்டும் பார்க்கறதில்ல, வாழை மட்டும் பார்க்கறதில்ல, உருளையா இருக்கு, உருண்டா இருக்கு, ரவுண்டா இருக்கு, குச்சியமா இருக்குன்னு சொல்றது. ஜோதிடம் என்பது அனைத்து காம்பினேஷன்களையும் ஒருங்கே பொருத்தி பார்ப்பது. 5 கிரகம் நீச்சமானவன அப்படியே தூக்கி ஜாதகத்தை பீட ஜாதகம்னு போட்டுறது இல்லை. எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு கிரகம் பலவீனமாக அடைந்திருந்தாலும் கூட அந்த கிரகம் எப்போது அந்த பலவீனத்தை, அந்த கெடுதலை, அந்த பாவத்துவத்தை செய்யும் என்பதை கணிக்கிறதுக்கு பெரிய விஷயம். ஐயா, கேது செய்யாத ஏதாவது பிரச்சனை பண்ணுமா? 37 வயசு வரைக்கும் கேதுவும் என்ன செவ்வாயோட சேர்ந்திருக்கிறார், பாவத்துவம் தான். கேதுவிற்கு பாவத்துவம், நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். பரிவர்த்தனை பெற்ற ஸ்தான பலம் இல்லாத வீட்டில் இருக்கிறது பாவத்துவம். ஆனாலும் அந்த கேதச குருவின் பார்வையில் இருக்கு. ஆனாலும் குருவின் பார்வை. அதற்கடுத்து சுக்கிரன், குருவின் பார்வை. 53 வயசு வரைக்கும் ஜாம் ஜாம் அந்த புள்ள இருக்கும். 53 வயதிற்கு பிறகு பெண்களுக்கே வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், கஷ்டங்கள் வரத்தானே செய்யும் எல்லாருக்கும். அப்ப ஒரு இடத்துல நீச்சத்தை அளவிடுவதற்கு முன்பாக அந்த நீச்சம் எந்த நிலையில் இருக்கிறது, எந்த பாவக அமைப்பில் இருக்கிறது, எங்கேயுமே பாருங்க அந்த பாவக அமைப்புல நான் சொன்ன மாதிரி இந்த ஜாதகம் நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திரம், எதிரிகள் தங்களுக்குள் கேந்திரம், பெரிய லெவல்ல தசாநாதர்கள் 8 அமைப்புகள்ல. இப்ப சனி தசைக்கு 6, 8 யாருமே இல்லை. ஒரு தசைக்கு 6, 8 புக்திநாதர்கள் இருக்கும்போது சங்கடங்கள் ஏற்படும். அவர்கள் பாபத்துவமாக இருந்தால் கூடுதல் கெடுதல்கள் ஏற்படும். சனிக்கு 6, 8 யாருமே இல்லை. புதனுக்கு 6, 8 யாருமே இல்லை. கேதுவுக்கு 6, 8 யாருமே இல்லை. சுக்கிரனுக்கு 6, 8 யாருமே இல்லை. சூரியனுக்கு 6, 8 யாருமே இல்லை. சந்திரனுக்கு 6, 8 யாருமே இல்லை. அப்புறம் என்னங்க, எந்த ஒரு கிரகமும் இன்னொரு கிரகத்தோடு 6, 8 என்கின்ற சஷ்டாஷ்டக நிலையில் இல்லாத அருமையான யோக ஜாதகம்ல. அப்ப எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த பாவகங்கள் செயல்படுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இல்ல, கேதுசில என்ன பாவகம் செயல்படும்? 11ஆம் பாவகம். 11ஆம் பாவகத்தை பாவத்துவப்படுத்தி தான் கேது செயல்படுத்துவார். 11ஆம் பாவகாதிபதி நீச்சம் அப்படிங்கிறத கேதுவின் திசையில நீங்க எடுத்தே ஆகணும். ஏன்னா நீச்சனாகி அவர் வீடு கொடுத்தவர் நீச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறார். ஆயினும் 11ஆம் பாவகத்தின் அந்த ஒரு பலவீனத்தன்மை குருவின் பார்வையில் ஈடுகட்டப்படுகிறது. அதற்கப்புறம் சுக்கிரனுக்கு வந்துட்டீங்கன்னா, சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறார். அந்த நீச்சபங்க ராஜயோகத்தை பங்கப்படுத்துவது சனியின் இணைவு, நெகட்டிவ் மார்க். சுக்கிரன் மட்டும் என்ன, 1 அப்படியே 2, 9, 7 ஆகிய பாவகங்களை தொடர்பு கொள்வார். 1ஆம் பாவகத்தின் வழியாக என்ன நடக்கும்? 2, 9, 1, 7 ஆகிய 4 பாவகங்கள் சுக்கிர தசையில செயல்படும். 4மே சூப்பரான பாவங்களாச்சே. தனாதிபதி பாக்கியாதிபதி லக்னத்தில் அமர்ந்து புதனோடு இணைந்த காரணத்தினால் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைந்து குருவின் பார்வையிலே இருக்கிறதுனாலையும் 7ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்றதுனாலையும் மன வாழ்க்கை, கணவன் சார்ந்த விஷயங்கள், வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள், அவருடைய காரகத்துவம், பாக்கியங்கள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், பணக்கார அமைப்புகள்ல பெரிய அளவுல இந்த பொண்ணு நல்லாவே இருக்குமே, இந்த குழந்தை நல்லாவே இருக்குமே. ஆகவே பொதுவாக 5 கிரகங்கள் நீச்சத்தை அடைந்து விட்டால் வாழ்க்கை அவ்வளவுதான், பீட ஜாதகம், அவயோக ஜாதகம், பூட்ட கேஸ் அப்படின்னு சொல்லாம உள்ளுக்குள் விதிகளை அப்படியே நுணுக்கமாக பார்த்து இந்த கிரகம் இப்படி இருப்பதால் இந்த இப்ப எத்தனை விதியை கடன்னு சொல்லிட்டு போனேன், பார்த்துக்கிட்டே இருந்தேன், சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலையும் சுபத்துவ பாபத்துவ அடுக்குகள் தான் முதன்மையாக நின்று பலன்களை செய்யும். லக்ன பலம், லக்னத்திற்கு தோழர்கள் இருக்கக்கூடிய ஒரு பலம், மிக மிக முக்கியமாக தசா எதை இயக்குகிறது, ஒரு தசாநாதன் எந்த பாவகத்தின் வழியாக செயல்படுகிறார். கண்டிப்பா நட்சத்திரத்துல செயல்படலை, மெதுவா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உணர்ந்துகிட்டு அப்படியே வர்றீங்க. நட்சத்திரத்தை பத்தி நான் பேச அடுத்திருந்தா ஒரு சில விஷயங்கள்ல ஒரு ஒரு மிக எளிமையான முறையில் நட்சத்திரங்கள் ஏன் செயல்படலை, உயர்கணித சார ஜோதிடம் என்பது ஏன் ஒரு நிலையில் செயல்படாமல் இருக்கிறது. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஐயா என்னுடைய
என்னுடைய குருநாதர், மேலான குருநாதர், என்னுடைய தெய்வத்திற்கு மேலான ஆத்துரும மாதேஸ்வரன் ஐயா அவர்களை நேரில் சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கினேன். ஒரு பொங்கலுக்கு முந்தின நாள் ஐயா கிட்ட ஒரு வார்த்தை ஞாபகப்படுத்தினேன். ஐயா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை நேரில் ஒரு நாள் பார்க்கும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க ஐயா. அந்த கேபி சிஸ்டம்ன்றது ஃப்ளாப் சிஸ்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்டேன். ஆமையா, நான் எதை எழுதியிருக்கிறேனே, நான் பேசியிருக்கிறேனே, எல்லா இடத்துலையும் பேசியிருக்கிறேனே, அது ஏன் அப்படி நீங்கள் சொன்னீங்க? பெரியவங்க நீங்கள், உங்கள் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்ததற்கான இன்னைக்கு நான் விமர்சிக்கப்படுகிறேன். நட்சத்திரங்களில் பலன் இல்லை என்பதற்காக நீங்கள் ஏற்கனவே இந்த நட்சத்திர சார ஜோதிட அடிப்படையிலான அந்த இது வந்து ஃப்ளாப்னு சொன்னீங்களே, என்கிட்ட நான் காதார கேட்டனே. ஏன் அப்படி சொன்னீங்கன்னா, ஐயோ அதில் எங்கேயா ப்ரெடிக்ஷனே வராதையா, கரெக்டாக இங்கெங்கே இருக்குது, இந்த உப நட்சத்திரத்தில் இருக்குது, அதில் இருக்குது, இதில் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதில் ப்ரெடிக்ஷனே வராதே, சம்பந்தப்பட்டவர்களிடமே நான் அதை சொல்லியிருக்கிறேனே. 2 பேர் பேரை கூட சொன்னார். என்னுடைய ஆசான் மாதேஸ்வரன் ஐயா, 80 வயது கடந்த பெரியவர். இன்றைய இளைய தலைமுறை ஜோதிடர்களுக்கு நிறைவான ஜோதிடத்தை, உண்மை ஜோதிடத்தை எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஆசான். 4 நாளைக்கு முன்னாடி பொங்கலுக்கு முதல் நாள் போய் பார்த்தேன் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக. அவர் சொன்ன இது இந்த இடத்துல பொது வெளியில் பகிர்றதுல எனக்கு ஒன்றும் பெரிய சங்கடமே இல்லை. அதில் கணக்குத்தானையாக சொல்லுவாங்க, ப்ரெடிக்ஷனை சொல்ல மாட்டாங்களே, பலன் அதில் வராதேன்னார். ஆகவே நண்பர்கள், ஃபாலோவர்கள், மாணவர்கள், இந்த நட்சத்திரத்திலிருந்து வெளியே வந்துட்டீங்கன்றது கிட்டத்தட்ட எனக்கு தெரியுது. இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகும். எந்த இடத்துலையும் இந்த இடத்துல இந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகங்கள் இருந்தால் அப்படிங்கிறத நான் சொல்லவே இல்லை. ஆகவே ஒரு நிலையில் ஒரு சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளிலும் கேந்திர கோண அமைப்புகளிலும் 6-8 அமைப்புகளிலும் என்னதான் ஜாதகம் பலமாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தை இயக்கப் போவது லக்னாதிபதியை விட மேலான தசாநாதன் என்பதையும், தசாநாதன் கொடுக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை, பெரும் பொருள் பண வரவுகளை தாங்கக்கூடிய அமைப்பில் லக்னாதிபதி இருந்தால் அந்த ஜாதகம் ஒரு உயர்வான ஜாதகமாகவே மதிக்கப்படும் என்பதையும் மனசுல கொண்டு, 5 கிரகம் நீச்சம் ஆயிட்டதுனால ஒரு குழந்தை கண்டிப்பா பலவீனமாக போறதில்ல. 5 கிரகங்கள் உச்சமானவரை விட இந்த குழந்தை நன்றாகவே இருக்கும் என்பதுதான் உண்மை. வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க.